தருமபுரி மாவட்டம் அரூரில் திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினருக்கும் பிசிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தருமபுரி மாவட்ட பாஜக தலைவர் சரவணன், பட்டியலின மக்களுக்காக விசிக தலைவர் திருமாவளவன் எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பாஜகவினர் மற்றும் பிசிகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்த போது அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதி கேட்டை சேதப்படுத்தியது. இதனால் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் மற்றும் சென்னை ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் ஆகிய இரு ரயில்களும் பாதுகாப்பு கருதி பாதையிலேயே நிறுத்தப்பட்டன. சுமார் 45 நிமிட போராட்டத்திற்கு பிறகு கேட் சீரமைக்கப்பட்டு ரயில்கள் புறப்பட்டுச் சென்றன. தப்பி ஓடிய கார் ஓட்டி குறித்து விருத்தாச்சலம் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எருதாட்ட நிகழ்ச்சியில் காளை முட்டியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பாலகுட்டப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி எருதாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. அப்போது பார்வையாளர் பகுதியில் காளைகள் புகுந்தன. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை மாடு முட்டியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குடி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டபடியே பக்தர்கள் தேரை இழுத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலும் மாசி மாத தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த லாரி உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. லாரி உரிமையாளர்களின் கோரிக்கை ஏற்று தகுதிச் சான்று புதுப்பிப்பதற்கான கட்டண உயர்வை அடுத்த 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டது. இதையடுத்து அரசின் இந்த முடிவை வரவேற்றும் விவசாயிகளின் நலன் கருதியும் திருவாரூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். மேலும் அரசின் இந்த நடவடிக்கைக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். நாமக்கல் அருகே மயான கொள்ளை விழாவில் 50க்கும் மேற்பட்ட ஆடுகள், கோழிகள் பலியிடப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் எழுந்தருடைய அம்மன் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு முத்துக்காடிப்பட்டி மயானத்தை வந்தடைத்தார். அங்கு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் 50க்கும் மேற்பட்ட ஆடுகள், கோழிகள் பலியிடப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் திருக்காலாத்தீஸ்வரர் கோவிலில் மாசி தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தென் காளஹஸ்தி என அழைக்கப்படும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத தேரோட்டம் வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சிவ வாத்தியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த திருமுக்கு கொண்டை ஊசி வளைவில் மினி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் காயமடைந்தனர். அஞ்சட்டி சுற்றுவட்டாரத்தில் இருந்து 7 பெண்கள் உட்பட 17 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு தேன்கனிக்கோட்டையை நோக்கி மினி வேன் சென்று கொண்டிருந்தது. திருமுக்கு கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தலைகூப்பர கவிழ்ந்தது. தாம்சன்படியைச் சேர்ந்த சிவரஞ்சனி, செல்வி உட்பட 7 பேர் பலத்த காயமடைந்தனர். பிரபல தெலுங்கு நடிகர் நிக்கில் சித்தார்த் தான் நடித்திருக்கூடிய சுயம்பு திரைப்படம் பெரும் வெற்றி பெற வேண்டி தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ரோப்கார் மூலமாக மலைக்கோவில் சென்ற அவர் தண்டாயுதபாணி சுவாமியை வணங்கி வழிபாடு நடத்தினார். மெகா பட்ஜெட்டில் உருவாகியுள்ள சுயம்பு படம் அடுத்த மாதம் திரைக்கு வரவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவில் திருவிழாவையொட்டி இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. முஷ்டக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள பெத்தனாச்சி அம்மன் ஆலயத்தில் மாசி களரி திருவிழாவையொட்டி 2 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சாலையின் இருபுறமும் நின்றவாறு ஏராளமானோர் பந்தயத்தை கண்டு ரசித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்டனூரில் வேலை முடிந்து வீடு திரும்பிய 53 வயது பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காட்டுக்குள் பதுங்கியிருந்த 27 வயது சூரிய பிரகாஷை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் மது போதையில் அத்துமீறியது தெரியவந்துள்ளது. திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய மேம்பாட்டு பணிகளை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு செய்தார். பிரம்மாண்ட அலங்கார வளைவு, நவீன பார்க்கிங் வசதி மற்றும் கூடுதல் அறைகள் அமைக்கக்கூடிய பணிகளை பார்வையிட்ட அவர் இத்திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் கிரைண்டர் சத்தம் எரிச்சல் ஊட்டியதாக கூறி பக்கத்து வீட்டு பெண்ணை கத்தியால் குத்திய நபர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த இசக்கியம்மாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தாக்குதல் நடத்திய மகாராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மனநல பாதிப்பு மற்றும் மது போதையே இந்த விபரீதத்திற்கு பின்னணி என்று காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது.